இன்றைக்கி நம்ம ஓவர்லாக் மிஷினில் எப்படி நீடில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓவர்லாக் மிஷினுக்கு உள்ள நீடில் பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின் மற்றும் பவர் மிஷினுக்கு வர்ற மாதிரி உருண்டையாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். மற்ற மிஷினுக்கு உள்ள மாதிரி இந்த ஓவர்லாக்குக்கு நீடில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படாது. இந்த ஸ்பானர் தான் தேவைப்படும். இந்த ஸ்பானர் ஓவர்லாக் மிஷின் வாங்கும் போதே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 6-7 நம்பர்னு டூல்ஸு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்க நீடில் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீடில் பாரில் இருக்கிற இந்த சின்ன சைஸ் நட்டு தான் ஓவர்லாக் மிஷினில் வர்ற நீடில் கிளாம்ப். அந்த நீடில் கிளாம்பை நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பானர் வச்சு லூஸ் பண்ணிட்டோம்னா நீடில் லூஸ் ஆகிரும். அடுத்தபடியாக இந்த இடுக்கியை வச்சு மிஷினில் உடஞ்ச நீடிலை வெளியில் எடுத்துக்கிட்டு ஓவர்லாக் நீடிலை அந்த நீடில் பாரில் சொருகிடுவோம். நீடிலோட ஒரு பகுதியில் பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்துக்கு பேர் ஸ்காப். நீடிலோட ஸ்காப் பின்சைடு போயிடணும். நீடிலோட ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக வரணும். கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் நூல் கட்டாயிரும். நீடில் சேஞ்ச் பண்ண பிறகு மிஷினில் நூலை கோர்த்து தச்சு பார்க்குறேன். தையல் கரெக்டாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.